Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதற்கு அடுத்து நம்ம பார்க்கறது தமிழ் வகுப்பு. ஸோ அதற்கு அடுத்து வந்து பட்ஜெட் அண்ட் தமிழ்நாடு பட்ஜெட்டும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பட்ஜெட்டும் நம்ம வந்து இன்றைய கிளாஸ்ல வந்து பார்த்து முடிக்க போறோம். ஸோ அது நம்ம எக்கனாமிக்ஸ் தொடர்புடைய தலைப்பு அப்படின்றனால இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அப்படி பார்க்குறோம். ஃப்ரெண்ட், சாரி ஃபார் த டிலே, கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால வந்து டிலே ஆயிடுச்சு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டா நம்ம தினமணி போயிடலாம். ஸோ தினமணியில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா மிக சுகமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்குறோம். நேற்று பார்த்தோம் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூரு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு 18th வந்து 2020 IPL வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதனுடைய கொண்டாட்டம் அப்படின்றது வந்து சோகத்தில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம், துயரத்தில் அப்படி பார்க்குறோம். ஸோ கூட்ட நெரிசல் அப்படின்றது ஏற்பட்டு 11 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கூட்ட நெரிசல் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எங்கே வரும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல வந்து வரும். வந்து ஸோ கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய இடங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்னன்னா அதிகப்படியான கூட்டம் கூடுகிறது அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போக்குவரத்து கட்டுப்பாடு வந்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கூடாம வந்து தவிர்த்திருக்கலாம். பட் இது தொடர்கதையா வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கும்பமேளாலையும் இதே மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த தெலுங்கானாலையும் வந்து ரீசெண்டா வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. இப்ப கர்நாடகாலையும் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட் வந்து அதற்கு அடுத்து வந்து உணவில் நிரம்பி சேர்க்கக்கூடாது, செய்தித்தாளில் பொட்டலமிட தடை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உணவுகளுக்கு வந்து கட்டுப்பாடு வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து கடைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுகளில் வந்து செயற்கை நிறமி சேர்க்கப்படக்கூடாது. இப்ப பஜ்ஜியில வந்து செயற்கை நிறமி அப்படின்னு சேர்க்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் பக்கோடா, அப்புறம் வந்து இந்த என்னன்னா காலிஃபிளவர் பக்கோடா, இதெல்லாம் வந்து செயற்கை நிறமி சேர்க்கிறாங்களா, அது சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொட்டலம் இடக்கூடாது எதுனா செய்தித்தாள்கள்ல வந்து, ஏன்னா இந்த செய்தித்தாள் அச்சிடுறாங்களா, ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அந்த இங்க் வந்து பாத்தீங்கன்னா பாய்சன் வந்து, ஸோ அது வந்து பூச்சிக்கொல்லி மருந்தாவும் பயன்படுத்துறாங்க. ஸோ அதை வந்து அச்சிட்டு அதை வந்து நம்ம உணவுக்காக அந்த பொட்டலங்கள் வந்து கட்டும் போது என்னன்னா உணவுல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, செயற்கை நிறமி அப்படின்றதும் அதே மாதிரி செய்தித்தாள்களில் பொட்டலம் இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அப்படி பார்க்கலாம். ஸோ உணவு வணிக நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் டைபாய்டு, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தி மருத்துவ சான்றிதழ் வச்சிருக்கணும். அப்ப அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டதுக்கான மருத்துவ சான்றிதழ் இருந்தா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வேலை செய்யலாம். இப்ப எக்ஸாம்பிள் ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்றது வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு வந்து பரவக்கூடிய வைரஸ் தொற்று அப்படின்னு பாக்குறோம். அது இருமும் போது தும்பும் போதும் அது வந்து பரவும் சுலபமா. அதே மாதிரி அது கல்லீரல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு கியூர் பண்றதுக்கான மெடிசன் கிடையாது, அந்த தடுப்பூசி செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பரவாது அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி தண்ணீரை பகுப்பாய்வு செய்து பகுப்பாய்வு அறிக்கை தயாரித்தல் அப்படின்றது அதுவும் வேணும். சுத்திகரிக்கப்பட்ட நீர் இருந்தாலும் அதனுடைய அறிக்கை வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உணவுப் பொருட்களை ஈக்கள் பூச்சிகள் மொய்க்கும் வகையில் கண்ணாடி பெட்டி மொய்க்காத வகையில் வந்து கண்ணாடி பெட்டியில் மூடி வைத்து காட்சிப்படுத்த வேண்டும். அப்ப கண்டிப்பா வந்து உணவுப் பொருள் எல்லாமே கண்ணாடி பெட்டிக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சமையல் எண்ணெய் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும், ரெண்டாவது தடவை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சமையல் எண்ணெய் பயன்படுத்திய சமையல் எண்ணெய் வந்து யாருக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுத்துறை அதிகாரிகளே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் சேல் பண்ணணும். அது ரீயூஸ் வந்து ஆகவே கூடாது. ஏன்னா சமையல் எண்ணெய் மறுபடியும் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து கேன்சர், புற்றுநோய் ஏற்பட காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உணவுப் பொருட்களை வந்து அனுமதிக்கப்படாத பிளாஸ்டிக் பைகளில் சூடாக இப்ப டீ காஃபி வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்றது அப்படின்றது அந்த அலுமினியம் கவர்ல பேக் பண்ணான பிரச்சனை இல்லை, பிளாஸ்டிக் கவர்ல வந்து பண்றது. அப்புறம் பிளேட் கவரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் உணவு உண்ணக்கூடிய அந்த பிளேட்ல வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. வாழையிலை அனுமதிக்கப்பட்ட காகிதங்கள், அலுமினிய தாள்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து உணவுகள், பேக்கரி இனிப்புகள் அயோடின் கலக்காத உப்பு இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லி. அப்ப அயோடின் கலக்காத உப்பு வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வழிகாட்டுதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா நீங்க வெளியே உணவு சாப்பிடும் போது நீங்க கவனமா வந்து பாத்தீங்கன்னா கையாளலாம் அப்படின்னு பக்கம் வந்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து குரல் தான் ஃப்ரெண்ட். நேற்று நம்ம செங்கோன்மை அப்படின்ற அதிகாரம் வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து தலையங்கத்துல வந்து கொடுங்கோன்மை அப்படின்ற நேற்று பண்புடைமை அதிகாரம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி செங்கோன்மை பார்த்தோம். இன்றைய அதிகாரமா வந்து கொடுங்கோன்மை அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுல வந்து மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை அக்தின்றேல் வந்து மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை அக்தின்றேல் மன்னவாம் மன்னருக்கு ஒளி அப்படி பார்க்கிறோம். ஸோ அரசருக்கு புகழ்நிலை பெற காரணம் செங்கோல் முறையாகும், அக்தி இல்லையானால் அரசருக்கு புகழ்நிலை பெறாமல் போகும் அப்படின்றது வந்து திருக்குறள் அதிகாரம் வந்து கொடுங்கோன்மை அப்படின்னு அதிகாரத்துல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நம்ம செங்கோல் முறை தான் என்ன பண்ணணும்னா அது புகழை வந்து ஏற்படுத்தும், அப்படி இல்லைன்னா புகழ் கிடைக்காது மன்னனுக்கு அப்படின்றத வள்ளுவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸா வந்து இருக்கு மன்னனுக்கு அப்படி பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில முக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த குறள் பொறுத்தவரையும். அடுத்து
நீதிபதி யஷ்வந்த் சர்மா பதவி நீக்க தீர்மானம். சோ அவருடைய பதவி நீக்க தீர்மானம் வந்து ஒருமித்த ஆதரவுக்கு கட்சிகளுடன் அரசு ஆலோசனை அப்படின்னு பார்க்கணும் வந்து. சோ இதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீதிபதிகள் பதவி நீக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நடைபெறும்? நாடாளுமன்றத்தில் நடைபெறும். அப்ப நாடாளுமன்றத்தில் 2/3 உறுப்பினர்கள் வந்து அமர்ந்து பாதிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பதவியில இருந்து நீக்க முடியும். 2 அவையில இருந்து பாஸ் பண்ணா பதவி நீக்கம். இப்ப இந்த பதவி நீக்க முறை வந்து குடியரசுத் தலைவருக்கு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, துணை குடியரசுத் தலைவருக்கு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்க தீர்மானம் இதே மெத்தட்ல தான் கொண்டு வர போறாங்க அப்படின்னு யஷ்வந்த் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா கட்டுக்கட்டா பணம் வந்து அவருடைய வீட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. அது தொடர்புடைய கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவி நீக்கம் பண்ணலாம் சொல்லிட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க ஒரு நீதிமன்றத்துல இன்னொரு நீதிமன்றத்துக்கு. அது வந்து ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பதவி நீக்கிறது அப்படின்றது இப்ப பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம். இது அனைத்து கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜு வந்து பேசிட்டு இருக்காரு. அடுத்து இந்த கூட்ட நெரிசல் பத்தின புகைப்படம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து தொடர்கதையா இருக்கு. நம்மளும் ரொம்ப கூட்டம் கூடக்கூடிய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த கூட்ட நெரிசல்ல விபத்து நடக்க காரணம் என்னன்னா 35,000 பேர் அமரக்கூடிய வகையில தான் வந்து அந்த ஸ்டேடியம் வந்து இருக்கு. அனுமதி அந்த டிக்கெட் கிடைக்காதவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு வெளியே கூடியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கேட்டை வந்து உடைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த கேட்டை உடைச்சிட்டு உள்ள நுழையும் போது 100கணக்கான ஒரே நேரத்தில் உள்ள நுழைஞ்சதுனால என்ன இருக்கு அப்படின்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிக்கெட் இல்ல அப்படின்னும் போது வந்து அதை வந்து நம்ம டிவில பாக்குறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய திரைகள்ல பாக்குறதோ அந்த மாதிரி அந்த இடங்கள்ல போயிட்டு அந்த நிகழ்வை வந்து கண்டு ரசிக்கலாம். டிக்கெட் இல்லாத பட்சத்துல வந்து உள்ள நுழைய முற்பட்டது அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கு. இதுல வந்து ஒரு பக்கம் வந்து அரசு வந்து இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நம்ம சொன்னாலும் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அனுமதி சீட்டு இல்லாம உள்ள போறது எப்பவுமே ஆபத்தானது. அது இல்லாம அங்க முதல்வர் துணை முதல்வர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்புக்கு கண்டிப்பா வந்து அங்க அதிகாரி இருப்பாங்க. அதையும் மீறி மக்கள் எப்படி கேட்டை உடைச்சிட்டு உள்ள போனாங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா வந்து அரசோட சேர்ந்து மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்துல தான் இது மாதிரி நடக்காம இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து 50% வரி வருவாய் பகிர்வு வலியுறுத்தும் பெரும்பான்மையான மாநிலங்கள் நிதி ஆணையம் வந்து நிதி ஆணையத்தோட தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து பெரும்பான்மையான மாநிலங்கள் அப்படின்ற கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய நிதியில 50% மாநிலங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழகம் உட்பட பல மாநிலங்கள் கேட்டிருக்கு. அதை பத்தி பார்ப்போங்க. மத்திய அரசு வரி வருவாய் பகிர்வை வந்து 50% வந்து உயர்த்த வேண்டும் என பெரும்பான்மையான மாநிலங்கள் வலியுறுத்தி வருவதாக 16வது நிதி ஆணைய தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா தெரிவித்தார் அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அனைத்து மாநிலங்களும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வரும் 16வது நிதி ஆணைய தலைவர் வந்து தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில மாநிலங்களுக்கு இடையான வரி வருவாய் பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என பெரும்பான்மை மாநிலம் கேட்டிருக்கு. 28 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரையும் வந்து முழுக்க மத்திய அரசு பட்ஜெட்ல செயல்படும். சப்போஸ் அங்க சட்டமன்றம் இருந்தது அப்படின்னா வந்து அங்க மாநில அரசு அங்க வந்து யூனியன் பிரதேசத்துல இருக்க சட்டமன்ற அரசும் வந்து செயல்பட அப்படி. ஆனா யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து மத்திய ஒதுக்கீடுன்றது அதிகமா இருக்கும் அப்படி. அதே மாதிரி நேரத்தில் மாநிலங்கள் பொறுத்தவரையும் வந்து 28 மாநிலங்கள் 22 மாநிலங்கள் இந்த கருத்தை வலியுறுத்திருக்கின்றன அப்படி. அதற்கு அடுத்து முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் சட்டம் பிரிவு வந்து 280 கீழ் வந்து 2023 ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ எந்த பிரிவின் கீழே வந்து அமைக்கப்படுகிறது அப்படின்னா சட்டப்பிரிவு வந்து 280 அப்படி சொல்லி. அது இம்பார்ட்டன்ட் வந்து 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்கி 5 ஆண்டு காலத்துக்கு மத்திய மாநில அரசியல் இடையான வரி வருவாய் பகிர்வுக்கான பரிந்துரை சமர்ப்பிக்கும் இதன் முக்கிய பணியாக நிதி ஆணையம் வரும் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் தனது பரிந்துரையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப நிதி ஆணையம் வந்து 2023 அமைச்சிட்டாங்க. இந்த நிதி ஆணையத்தோட காலகட்டம் அப்படின்னு 2026 தொடங்கும். 5 ஆண்டுகளுக்கு அதனுடைய தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. நிதி ஆணையம் வந்து அமைப்பதற்கான சட்டப்பிரிவு அப்படின்றது 280 அப்படின்னு பார்க்கிறோம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? அடுத்து போபால் ஆலை கழிவு இருக்குல்ல, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு போராடுவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது மத்திய பிரதேச நிலம் போபாலில் வந்து 1984 விசவாயு கசிவு ஏற்பட்டது. அந்த விசவாயு கசிவு ஏற்பட்ட அந்த ஆலையில இருக்கக்கூடிய மண்ணை வந்து அப்புறப்படுத்தணும், அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எரிக்கணும், எரிச்சு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நீக்கணும் அப்படின்றதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை எடுத்துட்டு போயிட்டு அதை எரிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த பிரச்சனை இன்னும் வந்து சால்வ் ஆகாம இருக்கு. ஆனா போபால் விசவாயு கசிவு 1984 அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அந்த விசவாயு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, மித்தைல் ஐசோசைனைடு அப்படின்னு பார்க்கிறோம். மித்தைல் ஐசோசைனைடு அப்படின்னா விசவாயு கசிவு அப்படின்னு பார்க்கிறோம். நேற்று நடந்த அந்த ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண மேட்ச் இருக்கு, அதுக்கான பாராட்டு கூட்டம் வந்து கொண்டாட்டம் அப்படின்றது வந்து முதல்வர் இருக்கார், துணை முதல்வர் இருக்காரு. இவங்க இருக்கக்கூடிய அரங்குக்கு வெளியே தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் பிரச்சனை வந்து ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பெங்களூரில் நடந்ததுதான்.
ஓகே ஃப்ரெண்ட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம்.